ஜெபிக்கிறோம். பலமாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர் காலங்களில் நடந்த கிரியைகளே ஆண்டவரே இந்த நாட்களில் எங்க மூலமாக கர்த்தர் நீர் செய்ய முடியாய் நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி நீர் நடத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போறதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒற்றும் என்னை மாற்றினார். கர்த்தர் நம்ம ஊழியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்வாருன்னு சொல்லி நம்ம இருதயத்தில் இப்போவுமே நமக்கு ஒரு சந்தோஷம் இணைஞ்சிருச்சு. அல்லேலூயா. இந்த 3 நாள் ஊழியத்தில் கர்த்தர் ஒரு நிறைவான சந்தோஷத்தை, ஆவிக்குரிய சந்தோஷத்தையும் தரணும், உலகப்பிரகாரமான சந்தோஷத்தையும் கர்த்தர் நம்ம ஐக்கிய ஊழியத்தின் மூலமாக தந்து நிரப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அபிஷேக ஜெபத்திலையும் நம்முடைய திருச்சபைக்காக நம்ம என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் திருச்சபைக்குள்ளே என்ன போகணும். அல்லேலூயா. திருச்சபைக்குள்ள ஊழியர்களுக்குள்ள என்ன செய்யணும், அந்த அபிஷேகம் போகணும். இந்த ஆசை நமக்கு என்ன செய்யணும்னா வரணும். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, உடைய ரத்தம் சிந்தி மீட்ட திருச்சபையில் ஆண்டவரே உடைய நல்ல ஆவி இறங்கட்டும். ஆண்டவரே காலை மாலை ஆராதனையில் இறங்கட்டும், ஓய்வு நாள் ஆராதனையில் இறங்கட்டும், உபவாச ஜெபத்தில் இறங்கட்டும், காத்திருப்பு ஜெபத்தில் இறங்கட்டும். ஆண்டவரே பெண்கள் கூடி ஜெபிக்கும் போது இறங்கட்டும், ஆண்கள் கூடி ஜெபிக்கும் போது இறங்கட்டும். ஆண்டவரே எந்தெந்த ஜெப வேளைலாம் நடக்குதோ அத்தனை ஜெப வேளையில ஆண்டவரே திருச்சபையில பரிசுத்த ஆவியானவர் இறங்குங்கப்பா, பரிசுத்த ஆவியானவர் இறங்க. ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்.